ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவி இந்திய கடற்படையில் எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் 2 ஆகஸ்ட், அதாவது நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 16 ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும், சரிங்களா? அதாவது டியூரேஷன், அப்ளை பண்ணுறதுக்கான டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கான கோர்ஸ் ட்ரைனிங் 2025 இந்தியன் நாவல் அகாடமி எழிமலா கேரளா லொக்கேஷனில் இதுக்கான கோர்சஸ் ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2 ஜனவரி 2000 1 ஜூலை 2005 இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த தேதிக்கு முன்னாடியோ இல்லை அப்படின்னா இந்த தேதி கழிச்சோ நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எம்எஸ்சி, பிஇ, பிடெக்கு, எம்டெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, அடுத்து எம்சிஏ வித் பிசிஏ இல்லை பிஎஸ்சி. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் இதிலே இருக்கும். ப்ளஸ் அது போக முக்கியமாக நீங்கள் 10th 12th படிச்சுட்டு தான் டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக 10th இல்லைனா 12th இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 60% மார்க் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையே செக் பண்ணிக்கோங்க. ஸோ 10th இல்லை அப்படின்னா 12th இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 60% இருக்கணும். ப்ளஸ் அது போக நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருக்கீங்க அந்த டிசிப்ளினில் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 18 வேக்கன்சி இருக்குது. என்ன ப்ரோ வேக்கண்ட் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஸோ 18 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது எல்லா டிசிப்ளைனுக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம வேக்கண்ட்டு கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு திங்க் பண்ணலாம். பட் இது அப்படி இல்லை. அந்த குவாலிஃபிகேஷன் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 18 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் அன்மேரிடாக இருக்கணும், கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட் 16, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்டும் இருக்குது. என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி செலெக்ஷனில் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்டிங்கில் 5% கட் ஆஃப் மார்க்கும் உங்களுக்கு இருக்குது. 5% ரிலாக்ஸேஷன் இன் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் எஸ்எஸ்சி செலெக்ஷனில் கட் ஆஃப் வச்சுருப்பாங்க இல்லையா? அதாவது இந்த குறிப்பிட்ட கட் ஆஃப் எடுத்தவங்க மட்டும்தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதிலேருந்து ஒரு 5% ரிலாக்ஸேஷன் தருவாங்க. யாருக்கு அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு. சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ செலெக்ஷனில் அந்த மார்க்கில் கட் ஆஃப் மார்க்கில் 5% ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹூ கேன் அப்ளை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட்டட். அதாவது கிராஜுவேட்டட் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட்டட் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, அடுத்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான அப்டேட் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதாவது இந்த எம்எஸ்சி, எம்டெக்கு, பிஇ, பிடெக்கு அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா செலெக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது அதையும் நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அட்மிட் கார்டு ரிசல்ட்டு, அடுத்து இந்த அப்ளை வீடியோ, இந்த நோட்டிஃபிகேஷனு, இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் நான் முக்கியமாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்ன, அந்த இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதை பற்றி எல்லாமே joinindiannavy.government.in இந்த வெப்சைட்டில் தரவாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் ஃப்ரீ அட்வைசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
யாருக்கு அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ இப்போ தான் நான் முதல் முறையாக அட்டன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த சலுகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி டீட்டெயில்ஸ், அதாவது பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அந்த ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எப்போ அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப, ஓகேங்களா, செலெக்ஷன் வரப்போ. மெரிட் லிஸ்ட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எஸ்எஸ்பி மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது எஸ்எஸ்பி இந்த இன்டர்வியூவில் யாரெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு ஒரு மார்க் அலோகேஷன் தருவாங்க இல்லையா. ஸோ அந்த மார்க் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கும். அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமு, போலீஸ் வெரிஃபிகேஷனு இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சப்லிட்டனன்ட் ரேங்க்கில் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14 இயர்ஸ். ஏன் அப்படின்னா இது எஸ்எஸ்சி இல்லைங்களா, எஸ்எஸ்சி அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 ஆண்டுகள் 14 இயர்ஸ் இந்த இந்தியன் நேவியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு பர்மனன்ட் கமிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அதிகமான முன்னுரிமை தருவாங்க பர்மனன்ட் கமிஷனில். ஸோ 14 இயர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சேலரி வந்து நல்ல வேறு லெவலில் இருக்கும். ப்ளஸ் அலவன்ஸு, அதாவது பர்மனெண்ட்டாக உங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்தியன் நேவியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன அலவன்ஸோ அதே தான் வந்து இதுலேயும் இருக்கும், ஓகேங்களா. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தானே, இதில் என்ன அலவன்ஸ் இருக்க போகுது, இதில் என்ன சேலரி இருக்க போகுது, அதுவும் 14 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சேலரி வேறு லெவலில் இருக்கும், அலவன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக யூனிஃபார்மும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஸோ அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸும் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸும் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. நாங்களாம் வந்து அப்ளை பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 12th முடிச்சுட்டு தான் வந்து டிகிரி போகணும் அப்படின்னு சொல்லலை. இங்கேயே வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த 60% 10th வந்து இருக்கலாம். அதாவது இங்கிலீஷில் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது வந்து 10th கிளாஸில் இருக்கணும், இல்லை அப்படின்னா 12th கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த 6 ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சில பேர் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 12th பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. டிப்ளமோ முடிச்சுட்டு டேரெக்டாக டிகிரி போயிடுவாங்க இல்லையா. செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து 12th முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 10th கிளாஸில் இங்கிலீஷில் 60 இருந்தால் போதும். ஸோ அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சுட்டு டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிசிப்ளைனில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த அப்ளை வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ வர கமெண்ட்ஸ்க்கே வந்து நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டிருக்கீங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், வர எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. வீடியோ அப்லோட் பண்ணுறதே ஒரு அபூர்வமாக இருக்குது. ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம நண்பர்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளும் வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய ஆர்வம். இதில் அந்தளவுக்கு வந்து பெருசாக யாரும் வந்து எதுவும் சம்பாதிக்கிறதும் கிடையாது. இது வந்து ரியல் தான். வேணால் நான் சேலரி வந்து அந்த சேலரி ப்ரூஃபும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா. அதை ஏன் ப்ரோ எங்களுக்கு நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதாவது மணிக்கு தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்கிங்காக இருக்குது. மெஜாரிட்டி அப்படி தான் வந்து திங்க் பண்ணுறாங்க. பட் அடுத்தவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அது இல்லை, நம்ம நண்பர்களுக்கு வந்து இது தெரியணும். ஏன்னா சில பேருக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதே வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும், இருந்தாலும் வந்து அந்த வீடியோவை பார்க்க தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும் இல்லைங்களா. ஸோ இந்த அதாவது இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, நம்மளும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆர்வம் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதாவது ஏன் அப்படின்னா சில பேருக்குலாம் ஏஜ் பாரம் இருக்கும். ஏஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏஜ் இருக்கிறவங்கலாம் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏஜ் பாரானவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 2nd January 2000 1st July 2005 இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது.
ஸோ இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. டவுட்ஸாக இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஏதாச்சும் டிஸ்கரேஜ் பண்ணி பேசியிருந்தால் ஃபர்கிவ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.